எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் PS25 அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் தென் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு PS25 எதுக்காக இந்த நேம் வச்சோம்? நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், தென் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம ஒன்றா கேதர் பண்ணிட்டு, அண்ட் தென் சில கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணாங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் இருந்தால் இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு ஒரு கேண்டிடேட் வந்து லீடராக ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, அதை அவங்க சிலதை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றதெல்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டு ஸோ இதில் மட்டும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைனலைஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ அதனால தான் நாங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் 25 அப்படின்ற நேமை ஷார்ட்டாக ஆக்கிட்டு PS25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ PS25க்கான மீனிங் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம ஒரு லீடராக நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் கிரவுண்ட் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, அதை தாண்டி நம்ம நலத்திட்டங்கள் நிறையா செஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை பிளான் பண்ணால் தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ ஒரு லீடராக வின் பண்ணுறதுக்கு ஃபீல்டு ஒர்க்கை தாண்டி ஸ்ட்ராட்டஜிஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான சில டிஜிட்டல் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம். இது வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண ஃபீச்சர்ஸ் தான் இது. இதை நம்ம ப்ராடக்டாக ரன் பண்ணும்போது ஒரு மாதமும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களோட போர்ட்டலில் அப்டேட்டடாக ஆகிடும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் எ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் வந்துட்டு களத்தில் இறங்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதின்றது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெருவில் இருந்து. அதனால தான் நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து தெருவு எத்தனை இருக்குது ஒரு தொகுதியில் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம போடுறோம். அந்த தொகுதியில் இருக்கிற தெருவை வந்து நம்ம இதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள் தொகுதியில் இருக்கிற தெருவை வந்து இதில் ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னும்போது நீங்கள் என்டையராக வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு மகைன் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்களே வந்துட்டு உங்கள் தொகுதியில் இருக்கிற தெருவு வந்துட்டு வேறு தொகுதிக்கு மாற்றினாலும் உங்கள் சாஃப்ட்வேரில் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அகைன் புதுசாக எதாவது ஆட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெருவோட டீட்டெயில்ஸ் கொண்டு நீங்கள் டைனமிக்காக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது தெருவுலேருந்து அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூத். இப்போ ஒரு தொகுதியை வந்துட்டு ஒரு பூத்தாக பிரிப்பாங்க. அந்த பூத்து கீழே நிறைய தெருக்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ சில தெருக்கள் வந்து 2-3 பூத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரே தெரு வந்து 2-3 பூத்துக்குமே வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியே நம்ம சாஃப்ட்வேரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தெருவு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பூத் க்ரியேட் பண்ணணும். இந்த பூத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத் நம்பர் அண்ட் தென் பூத் அட்ரஸ் இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பூத்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பூத்தை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது அந்த பூத்துக்கு என்னென்ன தெருவுலாம் வந்து மேப் பண்ணி இருக்காங்க, என்னென்ன தெருவுலாம் அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் 1 by 1 அந்த தெருவு டைப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேரில் லிஸ்ட் ஆஃப் தெருவு வந்து உங்களுக்கு வந்துடும். அட் த சேம் டைம் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் பூத் நம்பர்ஸ் வந்து வந்துடும். ஸோ எந்தெந்த பூத்தில் என்னென்ன தெருவு இருக்குன்றத நீங்கள் பூத் லிஸ்ட்டோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே ஸோ இந்த பூத்தில் வந்து இத்தனை தெருவு மேப்பாக இருக்குது அப்படின்ற கவுண்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரீலான் டேட்டா, ரேஷன் கார்டு அண்ட் தென் ஓட்டர் டீட்டெயில்ஸ். நம்ம சாஃப்ட்வேர் வந்துட்டு ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி டிபெண்ட்டாக இல்லை, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஓட்டர் பேஸ் பண்ணி டிபெண்ட்டாக இல்லை. அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் தொகுதியில் எனக்கு எல்லாமே ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இல்லை ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணுனாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது ரெண்டுமே இல்லாமல் எனக்கு
ஒரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் ரேஷன் கார்டு டிபெண்ட் பண்ணியிருப்பேன், சில ஒர்க்குக்கு வந்து நான் ஓட்டர் ஐடி டிபெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னாலும் அதையுமே நம்ம சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு ரெக்கார்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி இதில் இன்புட் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ரேஷன் கார்டோட அட்ரஸ் இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுவீங்க. அண்ட் தென் அந்த குடும்ப தலைவரோட ஃபோட்டோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸ், அந்த ஃபேமிலியில் என்னென்ன ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி, அவங்க வந்து வேறு அட்ரஸில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு பூத் இருக்கும், வேறு அட்ரஸ் மேப் ஆகிருக்கும், அதையுமே நீங்கள் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ஃபோன் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ஆக்குபேஷன் இருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், மேரேஜ் டேட். எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஃபியூச்சரில் சொல்கிறேன், அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களோட தேடி ஒரு பப்ளிக், அதாவது ஒரு காமன் பப்ளிக் வந்து வராங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி கார்டோ, அவங்க ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, இப்படி எந்த டீட்டெயில் அவங்க இன்புட்டாக கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஒரே செகண்டில் அந்த டேட்டா வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய கேண்டிடேட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய நலத்திட்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க, ஆனால் அதை தேர்தல் டைமில் அவங்களுக்கு நிறையா ஞாபகம் இருக்கிறதில்ல. இன்னொன்று, ஒரு ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு பப்ளிக் வந்து நம்மக்கிட்ட வராங்க, அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த 2 நாள் அவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அவங்க டாக்குமெண்ட் நம்ம எங்கே வச்சோம், அவங்க என்ன எதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இந்த எந்த டீட்டெயிலுமே நம்ம இது வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் களத்தில் இறங்கி ரியல் டேட்டாவை இம்போர்ட் பண்ணால் தான் இது 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து டேட்டாலாம் ஆட் பண்ண மாட்டேன், ஸோ அதனால் நீங்களே எதாவது டேட்டா ஆட் பண்ணி கொடுங்கன்னா, ஈவன் தோ நாங்களே வந்துட்டு உங்கள் எலெக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ணி இருக்கிற PDF பேஸ் பண்ணி நம்ம இதில் இம்போர்ட் பண்ணாலும் அது 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஏன்னா அந்த தொகுதியில் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான், உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, தெருவு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு இந்த டேட்டாவை நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களோட அப்கமிங் பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் இருக்கிற மக்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டீங்க, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு. அதேமாதிரி இந்த டேட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 35,000 ஒரு 55,000 ஓட்டர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தான் இந்த சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா, வரும்போதே அப்படியே அவங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி, ஏதாவது கவர்மெண்ட் ஐடி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதில் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கிரீவியன்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட குறைகளை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எனக்கு 50,000 ரெக்கார்ட் நான் இதில் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே ஆகும், என்னால் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறது வந்து கடைசி வரைக்கும் எனக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் டே 1லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் டேட்டா இம்போர்ட் பண்ணுறீங்களோ, ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேஷ்போர்டு, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு எல்லா டேட்டாவும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, இல்லை பார்ஷியலாக இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இதை எப்படி நீங்கள் ரியல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது, என்னென்ன சினாரியோஸ்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை எப்படி நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளோட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்போம், அந்த நலத்திட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்போம். ஸோ நலத்திட்டங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்து எதுக்காக அந்த நலத்திட்டம், அந்த நலத்திட்டத்தோட பேர் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த நலத்திட்டங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த நலத்திட்டங்கள் போய் சேர்ற ஓட்டர்ஸ் கவுண்ட் எத்தனை, ரேஷன் கார்டு கவுண்ட் எத்தனை அப்படின்றது அங்கே உங்களுக்கு காமிச்சிடும். அதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு கவுண்ட்டு காட்டுது இல்லைங்களா, அந்த கவுண்ட்டை வச்சு இந்த நலத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன செலவு ஆகும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நியூ இயர் வருது, நீங்கள் வந்து ஒரு கேலண்டரோ சம்திங் ஒரு பப்ளிக்காக ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன கவுண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதுக்கு சரியான ஒரு செலவு வந்து செய்ய முடியும். அதே மாதிரி அது வேஸ்ட் ஆகாமையோ இல்லை பத்தாமல் போகிறதுக்கோ கரெக்டான பப்ளிக்ஸ் கவுண்ட்டுக்கு வந்து அது கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு இந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகும். இப்போது
நீங்கள் வந்து ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அங்கே கவுண்ட் வந்து காமிச்சிடும், இத்தனை பேருக்கு வந்து இது வரும் அப்படின்றது. அப்போ ஒரு ஆளுக்கு அந்த நலத்திட்டங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செலவு ஆகும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதில் அப்போ அப்ராக்சிமேட்டாக இல்லை அக்யூரேட்டாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அந்த நம்பர்ஸ் இன்ட்டு பர் ஹெட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த நிதி உங்ககிட்ட இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னோடய தொகுதியில் வந்துட்டு என்னோடய தொகுதியை சார்ந்து இல்லாமல் பிற தொகுதி மக்களும் பிற மாநில மக்களும் இங்கே இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன், அது இந்த சாஃப்ட்வேரில் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது இவங்க வந்து அதர் ஸ்டேட்டு இல்லை அதர் கான்ஸ்டிட்யூன்சின்றதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிஃப்ட்டை வந்துட்டு உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். நீங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணாலே இந்த பர்சன் வந்து பிலாங்ஸ் டு உங்கள் தொகுதியா இல்லை வேறு தொகுதியான்றதை நம்ம சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து 50,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதை எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த PS25 சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் உங்கள் தொகுதிக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை வந்து இதில் செலக்ட் பண்ணிட்டீங்க, இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த நிவாரணம் அதாவது உங்களோட உதவி வந்து பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு எத்தனை பேருக்கு சேரலை அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்கோம். இது மூலிமா உங்களோட நிவாரணம் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்றது அவங்களோட ரேஷன் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இந்த மாதிரி என்ட்ரு பண்ணுறதுனால இத்தனை பேருக்கு வந்து இன்னைய டேட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொடுக்காதவங்க லிஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட்டும் போட்டுக்கலாம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொடுக்கறதுனால அவங்க அதை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இது மூலிமா உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கின பர்சனே மறுபடியும் கேட்கும்போது நீங்கள் ஷூராக சொல்லலாம், ஏன்பா தம்பி இதை நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்றது. சரிங்களா? இன்னொன்று முக்கியமான விஷயம், பொருள் எந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு 2-3 தடவை வாங்குகிறாங்களோ அதே அளவுக்கு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற சில பேர் அந்த பொருள் வந்து கரெக்டாக கொடுக்காம இல்லை அங்கே ஆள் இல்லாததுனால அதை அவங்களே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. அதை நிறைய கேண்டிடேட்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ட்ராக் பண்ண முடியும். அது எப்படி பாசிபிள் தானே கேட்குறீங்க? நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம், அதாவது தொடர்பு. ஸோ இந்த தொடர்பு வந்துட்டு எப்படி நீங்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்வீங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ்டு எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இது ரெண்டுமே நம்ம சாஃப்ட்வேரில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நிவாரணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு, நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒரு குறுந்தகவல் மூலிமா அவங்களுக்கு அனுப்பலாம். இப்போது வாங்காதவங்களுக்கு அந்த மெசேஜ் போயிருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சரிப்பா இப்போ நான் வாங்கினவங்களுக்கு கொடுத்துட்டேன், வாங்காதவங்களுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்றது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் நம்ம சாஃப்ட்வேரில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொடுக்காதவங்க கவுண்ட்டு காட்டும், அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்காதவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து நீங்கள் தட்டி விடலாம். இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் இந்த 2 நாள் ஊரில் இல்லை, நான் இப்போ வந்திருக்கேன், ஸோ நான் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் ₹1 செலவு பண்ணி உங்களோட அரசியல் வாழ்க்கைக்காக ஒரு நிவாரணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பயனுள்ள வகையில் போய் சேரணும். நிறைய பேருக்கு இது கரெக்டாக போய் சேர்றதில்லை. இந்த ப்ராப்ளமை நாங்கள் இந்த சாஃப்ட்வேரால் சால்வ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. அப்போது இந்த மாதிரி நான் பொதுமக்களை தொடர்பு கொள்கிறதுக்கு நான் ஒரு வாரம் ஒரு மாதமும் நான் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த கம்யூனிகேஷன்ற ஃபீச்சர் மூலயமா நம்ம ஒரு மொபைல்லையுமே நம்மளோட மெசேஜ் மூலயமா அந்த காமன் பர்சன்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மெசேஜ் எப்படியெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு வெள்ளம் ஒரு புயல்லாம் வருது அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரப்போகுது, 1ஆம் எண் கூண்டு வந்து ஏற்றிருக்காங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, பொதுமக்கள் வெளியில் வர வேணாம். இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் இப்போதைக்கு பண்ணுறாங்க. நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா இந்த கம்யூனிகேஷனுக்கான மெசேஜ் டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம அட்மின் போர்ட்டல்லே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, எந்தெந்த ரேஷன் கார்ட்ஸ்க்கு அனுப்ப போகிறீங்கன்றதை தேர்ந்தெடுத்துட்டு சென்ட் பண்ணிடலாம். ஸோ இது மூலயமா பப்ளிக் பர்சன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்கிற ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும்.
ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனல் மெசேஜாக மட்டும் இல்லாமல் அவங்களோட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்களோட பிறந்த நாள், அவங்களோட கல்யாண தேதி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம நோட் பண்ணுறதுனால அந்த டேட்டில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, கிட்ஸு, பேரண்ட்ஸ்லாம் கூட இருப்பாங்க. அந்த ஒய்ஃப்க்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து விஷ் பண்ணாமல் இருக்கலாம், அவங்களே வந்துட்டு மெசேஜ் அனுப்பாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதோட ரிசல்ட். அந்த ஸ்மைல் தான் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டாக மாறும். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொலைத்தொடர்பு, அதாவது நீங்கள் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மூலிமா வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ சில பப்ளிக் வந்து நம்மக்கிட்ட நேரிலே வருவாங்க. அவங்களுக்கு சில குறைகள் இருக்கும், அதை நம்மளை நம்பி வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதோட ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தா நிறைய பேர் அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கிரீவியன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிரீவியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குறைகள் வந்துட்டு மக்கள் எடுத்துகிட்டு வரும்போது, நீங்கள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு என்னென்னா பிஏ இல்லை இன்னொரு ஸ்டாஃபை வச்சு அதை எவால்வேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட் கிட்ட, அதாவது உங்ககிட்ட வந்து வரும். ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது நீங்கள் அதை தாண்டி இன்னொரு ப்ராசஸ் வந்து டிஜிட்டல். இது எப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி லெவல்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரீவியன்ஸ் ஃபீச்சர் மூலயமா அவங்க குறைகள் எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களோட ரேஷன் கார்டு இல்லைனா அவங்களோட ஓட்டர் ஐடி இல்லை மொபைல் நம்பர், இப்படி எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பர்சன் வந்துட்டு நம்ம தொகுதி தானா, இவங்க உண்மையாலுமே இந்த ப்ராப்ளம்காக தான் நம்மக்கிட்ட வராங்களான்றதை நீங்கள் நம்ம போர்ட்டல்லே நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துடும். ஒரே செகண்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட பேர், அவங்களோட குடும்பத் தலைவர் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். இதை வச்சு நீங்கள் அவங்கள வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அங்கேயே அது ஃபேக்காக ரியலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது அது ரியல்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கட்டத்துக்கு வரோம். அவங்களோட குறைகள் என்னென்ன, இது எத்தனை நாளாக இருக்குது, எப்போ அவங்க வந்து சால்வ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க, நம்மளால் எப்போ அதை சால்வ் பண்ண முடியுன்ற டேட்டா கொடுக்குறோம், இப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக வந்து அதை என்ட்ரு பண்ணுறீங்க. எப்படியும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க இதை டிஜிட்டலாக மாற்றுறாங்கன்னா, ஸோ நம்ம ஆஃபீஸில், கட்சி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு வராமலே இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால, சில பேர் வந்துட்டு சால்வ் ஆகிட்டு போயிருப்பாங்க, சில பேர் ஜஸ்ட்டு அவங்க சொல்கிறது சின்ன ஹெல்ப்பாக இருக்கும், நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அவங்க வந்துட்டு சில ரீசனால் வேறு ஆளை விட்டு கூட அனுப்பலாம். இந்த மாதிரி நிறையா இன்சிடெண்ட் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீவியன்ஸ் ஃபீச்சர் மூலயமா உங்களுக்கு டேஷ்போர்டில் கிளியராக டிஸ்பிளே ஆகிடும். இதில் அவங்க சொன்ன குறைகளில் எதெல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இன்னும் பண்ணலை, எதெல்லாம் இன்னும் இன் ப்ராக்ரஸில் இருக்குது, சிலது வந்துட்டு 2-3 மாதம் ஆகும் வா, அதனால் நீ பொறுமையாக வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையுமே தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே சில குறைகள்லாம் நம்மளால் வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அதை வந்து சரி பண்ண முடியாத ஒரு லிஸ்ட்டில் வந்து போட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெளிவாக தெரியும் நம்ம இந்த ஒரு மாதத்தில் எத்தனை பேர் நம்மளை நோக்கி வந்திருக்காங்க, அதில் நம்ம எத்தனை பேருக்கு அவங்களுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இன்னொரு ஃபீச்சர் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா சார்ட். இந்த சார்ட் மூலயமா உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் காமிச்சிடும். மொத்த வந்தவங்களோட எண்ணிக்கை, நீங்கள் எத்தனை பேர் சரி பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்துட்டு கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறீங்களா, உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். போன மாதத்தில் எத்தனை பப்ளிக் வந்திருக்காங்க, இந்த மாதத்தில் எத்தனை பப்ளிக் வராங்க, அடுத்த மாதத்தில் எத்தனை பப்ளிக் வருவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்கள் கட்சி ஆஃபீஸு, உங்கள் கட்சியில் வேலை செய்கிறவங்க, இவங்களை எல்லாரையுமே நீங்கள் அப்கிரேட் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிரீவியன்ஸ் ஃபீச்சரை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன ஃபீச்சர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளானர். வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வரும், இல்லை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க,
இல்லை சில குறைகளை வந்து நீங்கள் பப்ளிக் குறைகளை நீங்கள் தீர்க்குறீங்க. ஒரு தெருவில் வந்துட்டு ஒரு சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு, அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. இல்லை ஒரு இடத்துல வந்துட்டு மழை அதிகமாக வெள்ளம் தண்ணி தேங்கி நிற்குது, அதை நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அதுக்காக உங்களை பாராட்டுறதுக்கு சில பேர் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த டைமில் எந்த ஒர்க் இருக்குன்றதே நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதை வந்து இந்த பிளானர் மூலயமா நாங்கள் சால்வ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஈவெண்ட் இருக்குது, அண்ட் தென் அதில் எது எதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளான்டு, எது எதெல்லாம் அன்பிளான்டாக இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுனால உங்கள் பிஏவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஏ இல்லைனாலும் லீவு போட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலயமா காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னும் போது இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த லிஸ்ட்டு மூலயமா ஸோ இன்றைக்கி 10 to 11 இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ 12 to 1 இந்த இடத்துக்கு போகணும். உங்களோட யூஷுவல் லஞ்ச் பிரேக்கை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒருத்தவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த டேட் அண்ட் டைமில் நான் அவைலபிளாக இருப்பேன் இருக்க மாட்டேன்றதை உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மூலயமா உங்களோட இன்னைய டேட்டுக்கான பிளான் மட்டும் இல்லை, அப்கமிங் டேஸ், அதாவது அடுத்த மாதம், இந்த வருஷம், ஒரு வருஷத்துக்கான பிளானுமே, முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரிமைண்டரும் பண்ணும். ஸோ ரிமைண்டர் பண்ணும்போது உங்களால் எந்த ஒரு ஈவெண்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பிளானர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்து பொதுமக்களை சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களுக்கான மெசேஜஸ் அனுப்புகிறீங்க, அவங்களோட குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க, அண்ட் தென் நீங்கள் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க. இது எல்லாமே நீங்கள் சரியாகவே பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த எலெக்ஷன்லேயோ இல்லை அப்கமிங் எலெக்ஷன்லேயோ நம்மளோட பவர், அதாவது நம்மளோட பேர் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, நம்ம செலக்ட் ஆவோமா, மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்களா, இது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு சொல்யூஷன் இல்லை, இதுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான வழியை நான் வந்து இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு காட்டும். அதுதான் செல்ஃப் சர்வே. நிறைய டிவி சேனல்ஸ் அண்ட் ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் பீரியடில், எலெக்ஷனுக்கு முன்னாடியோ எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமே தான் அவங்க வந்து சர்வே எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வரும், இத்தனை % வரும் அப்படி எல்லாமே. அவங்க வந்துட்டு ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டுக்குன்ட்டு எந்த சர்வேவும் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃப் சர்வே மூலயமா நீங்கள் உங்களை நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணுற மாதிரி உங்கள் தொகுதிக்குள்ளாரே உங்களோட ஃபீல்டு ஒர்க்கர்ஸை வச்சு நீங்கள் சர்வே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட டேட்டா வந்து எங்கே பயனுள்ள வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வே மூலயமா நீங்கள் இந்த சர்வே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பூத்ஸ் வந்துடும். ஒரு பூத்தில் லிஸ்ட் ஆஃப் தெருக்கள் வந்துடும். அந்த ஒரு தெருவுலையும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்கன்ற அவங்களோட லிஸ்ட்டுமே வந்துடும். இந்த பர்சன் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, இல்லை 50-50யா, இல்லை இந்த பர்சன் யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து இந்த ஃபீச்சர் மூலயமா நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க் தான், ஏன்னா நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் போஸ்டர் எடுப்பீங்க, பேனர் எடுப்பீங்க, நிறையா இலவசமாக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு ஆகிற ஒரு மேன் பவர் ஒர்க்கை விட இதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஏன்னா இது எடுக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த எலெக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, நம்ம இந்த தெருவில் இந்த பூத்தில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், இந்த பூத்தில் இந்த தெருவில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்மளோட எஃபர்ட்டை போட முடியும். அப்போது இந்த ஃபீச்சர் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு மாதமும் உங்களுக்கு எப்போ தோணுதோ ஜஸ்ட்டு ஒரு செல்ஃப் சர்வே எடுங்க. இது எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 days ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது மேக்ஸிமம் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் வந்து ஒரு டேபை கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் தெரியும்னும் போதுட்டு ஜஸ்ட்டு அவங்களோட இவங்க செலக்ட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி அவங்க ஒன்றும் போயிட்டு வெளியில் போயிட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு பொதுமக்களை எந்த அளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும், பொதுமக்களை பற்றி நீங்கள் எந்த அளவு புரிஞ்சு வச்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த செல்ஃப் சர்வேன்றது உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுனால போன மாதம் நமக்கு வந்து ஓட் பேலன்ஸ் வந்து ஒரு 30% இருந்துச்சு. ஸோ இந்த மாதம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம்.
அப்போ அடுத்த மாதம் எந்த லெவலில் இருக்குது, இல்லை அதை விட குறையுதா, இல்லை அதிகமாகுதா, இதை எல்லாமே நீங்கள் இந்த ஃபீச்சர் மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதனால் உங்களோட பெரிய அது என்னென்னா சில பேர் பேராசைன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கூட இருக்கிறவங்க வந்துட்டு ஸோ நம்ம தான் அடுத்த எம்எல்ஏ, நம்ம தான் அடுத்த தலைவர் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் வந்து தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இதனால் வந்து என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த எலெக்ஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அப்கமிங் எலெக்ஷனுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுன்றது உங்களுக்கு காமிச்சிடும். ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் செகண்ட் பிளேஸில் இருக்கீங்களா, தேர்ட் பிளேஸில் இருக்கீங்களா, இல்லை எந்த பிளேஸில் இருக்கீங்க, ஸோ இந்த பிளேஸில் இருந்து நான் வந்துட்டு லீடருக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போதுட்டு அப்போது இந்த செல்ஃப் சர்வேவோட ரிசல்ட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஃபீச்சர் வந்துட்டு நம்ம ரொம்ப நிறைய கேண்டிடேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த PS25 சாஃப்ட்வேரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட்டு நாங்கள் இன்னைய டேட்டில், அதாவது 11/11/2025 இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க டேட்டு. ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். ஸோ லான்ச் பண்ணும்போது இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ப்ராடக்டாக பேன் இண்டியா லெவலில் நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ஸ்டேட்லலாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம கேண்டிடேட்ஸ் அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்ட்வேரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதனால் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீச்சருக்கான காஸ்ட் தான் நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க. ஃப்யூச்சரில் எந்த ஒரு அப்டேட் நாங்கள் இதில் இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அது அப்டேட்டு நடக்கும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது தான் அரசியல் அப்படின்ட்டு நம்ம இல்லாமல் மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்க தேவையில்ல. நாங்கள் கேட்டுட்டு அதை வந்து கொண்டு வந்து இந்த சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அப்டேட்டடாக இருப்பீங்க, நம்ம சாஃப்ட்வேரும் அப்டேட்டடாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஓவர் கம் பண்ணாங்க, இதை பேஸ் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி மந்த் வந்து ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுக்காக நீங்கள் மேனுவலாக எதுவுமே அப்டேட் எடுக்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி கூட அவங்க கொடுக்குற ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த சாஃப்ட்வேரில் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போகிறதுனால ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கும். அதனால் நம்ம சாஃப்ட்வேர் PS25 உங்கள் பொலிட்டிக்கல் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு, இதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் தான் என்னோடய லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் இந்த PS25 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த பொசிஷனில் உங்கள் தொகுதியில் இருக்கீங்கன்றது இது உங்களுக்கு சொல்லும். ஸோ அந்த 25 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த 25 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான டாக்குமெண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயிலையோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.